காசி ஜாதகம்னு இருக்கா? சிலர் தான் காசிக்கு போகணுமா? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி. உண்மையில் காசிக்குச் செல்வது, அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதரையும், அன்னை விசாலாட்சி அன்னபூர்ணேஸ்வரியை வணங்குவது என்பது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு கடமை, டியூட்டி. எனவே அது வெறும் பரிகாரம் கிடையாது. சிவபெருமான் தனது வலது கண்ணாக காசியையும், இடது கண்ணாக ராமேஸ்வரத்தையும், நெற்றிக் கண்ணாக காஞ்சிபுரத்தையும் குறிப்பிடுகிறார். எனவே தான் வாழ்க்கையில் இந்த 3 திருத்தலங்களுமே சென்று காசி விஸ்வநாதர், அன்னை விசாலாட்சியை வணங்கணும். ராமேஸ்வரம் சென்று அங்கே ராமநாதனாக விளங்கக்கூடிய அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஈசனை வணங்க வேண்டும். அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய பர்வதவர்தினியை வணங்க வேண்டும். மீண்டும் இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரையும், நமது அங்கே இருக்கக்கூடிய அன்னை காமாட்சியும் வணங்க வேண்டும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கடமை, டியூட்டி. இதை செய்ய இயலலை இப்போ அப்படின்னா தினமும் அந்த பெயர்களையாவது நம்ம கேட்கணும். இப்போல்லாம் யூடியூப் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் காசியை பற்றி பார்க்கலாம், ராமேஸ்வரத்தை பற்றி பார்க்கலாம், காஞ்சியை பற்றி கேட்கலாம். வாழ்க்கையில் வளம் பெருகும்.